இனிய காலை வணக்கம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் 141வது சந்திப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் அறிமுகம் செய்யவிருக்கக்கூடிய கவிதை தொகுப்பு முக்கோண பெருங்கடல், ஷாராஜ் அவர்களுடையது. ஷாராஜ் அவர்களுடைய சிறுகதைகள், கவிதைகள், நாவல்கள், இப்போ சிறார் கதைகள் வெளியாந்திருக்கு. தொடர்ந்து எழுத்தின் பல்வேறு பரிமாணங்களில் அவர் மிகச்சிறப்பான நூல்களை வெளியிட்டும் என்னவெல்லாம் பரிசுகள் கிடைக்குமோ எழுத்துக்கு அதையெல்லாம் வாங்கிறன்ற முனைப்பில் எழுதிட்டு இருக்காரு. அதை வாங்கிட்டும் இருக்கார். அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய கௌதம புத்தன் கசாப்பு கடை கவிதை தொகுப்பை இங்கே அறிமுகம் செஞ்சோம். அதற்கு பிறகு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பெரிய விபத்து கோவை அரசு மருத்துவமனையில் இருக்கிறதா தகவல் தெரிஞ்சுது. நான் அலுவலகம் முடிஞ்ச உடனே அப்படியே தோளில் பைய மாட்டிட்டு அங்கே போகிறேன். அப்போ அவருக்கு சுயநினைவு அந்தளவுக்கு இல்லை. ஒரு பெரிய விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் படுத்திருந்தார். அப்போ வெளியிலேருந்து அவருடைய நண்பர்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் போனேன், எங்கே ஷாராஜ் இருக்கார் அப்படின்ட்டு. அவர் படுத்திருந்த அந்த கோலத்தை பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையாயிருச்சு, மனவேதனை. ஏன்னா யாரை விடவும் ஒரு எழுத்தாளன் துன்பப்படும் போது அது அவனுடைய துன்பம் மட்டுமல்ல. ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்து அவரை தெரியும். அவருடைய ஓவியங்கள் வழியாகவும் எழுத்தின் வழியாகவும் அவர் எனக்கு அறிமுகமாகி இருக்கிறார். எப்படிப்பட்ட எழுத்தாளராக வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வாசகனாக நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பின் போது இப்படி ஒரு விபத்தில் அவர் சிக்கி அதற்கு பின்னால் அவர் ஒரு நீண்ட கொடுமையான காலம் அந்த மருத்துவத்துக்கு பின்னால் அவர் அனுபவித்தது. அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது அவருடைய காலம் துவங்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த விபத்துக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து அவர் தொடர்ந்து வாசிக்கவும் எழுதவும் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்குள்ளே தேங்கி கிடந்த அத்தனை சொற்களும் இன்றைக்கு ஒரு மலை போல் குவிந்து அவருக்கு முன்னால் அவரையே கூட மறைச்சிட்டு அவருடைய சொற்கள் தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஷாராஜுடைய காலம் தொடங்கியிருக்கு அப்படின்றதுல மகிழ்ச்சியாக பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா எல்லா வகையிலையும் அவர் மிகச்சிறப்பான எழுத்தை கொண்டு வந்திருக்கார். ஏன்னா கௌதம புத்தன் கசாப்பு கடை கவிதைகளை படித்ததற்கு பிறகு அவருடைய கவிதைகளை இப்போது வாசிக்கிறேன் முக்கோண பெருங்கடலின் வழியாக. இதில் அவரே குறிப்பிட்டது வழியாக கவிதைகள் எழுதியிருக்காரு, நுண்கவிதைகள் எழுதியிருக்கிறாரு, எதிர்கவிதைகள் எழுதியிருக்கிறாரு, சில குறுங்காவியங்களையும் எழுதியிருக்காரு. எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கவிதை தொகுப்பு. கவிதைங்கிறது எப்போவுமே ஒரு மனநிலைக்கு மட்டுமே ஏற்றதில்லை, எல்லா மனநிலைக்கும் ஏற்றது. ஒரு மனநிலையிலேயே நம்மளுடைய மனநிலையை சமன்கொலைக்க செய்வதும் கூட கவிதை தான். நான் வேடிக்கையாக யோசித்து பார்த்தா சொல்லுவேன், மேகப்பொதிகளும் கவிதைகளும் ஒன்று அப்படின்னு நான் சில சமயம் நினச்சி பார்த்தது உண்டு. ஒரு குழந்தையோடு அமர்ந்து மொட்டை மாடியில் அமர்ந்து மேகத்தை பார்க்கும்போது குழந்தைக்கும் நமக்கும் ஒரு உரையாடல் நிகழும். இந்த மேகம் முயல் மாதிரி இருக்குன்னு குழந்தை சொன்னால் நமக்கு அது அன்னப்பறவை மாதிரி இருக்கும். இது அன்னப்பறவை மாதிரி இருக்கே பாப்பா அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்லுவோம். இது யானை மாதிரி இருக்குன்னு குழந்தை சொன்னால் அது பாறை மாதிரி இருக்கே பாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது யானையும் இல்லை, பாறையும் இல்லை, அல்லது யானையும் தான் பாறையும் தான் மேகமும் தான் இல்லையா? அப்படி தான் கவிதைகள் எனக்கு எப்பவும் காட்சியளிக்கும். உண்மையான ஒரு வாசகனுக்கு கவிதைகள் அப்படி தான் காட்சியளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு கவிதையை வாசிக்கிற ஒரு கணத்தில் அது ஒரு முயல் குட்டி போல் நம்மக்கிட்ட விளையாட்டு காட்டும். அப்புறம் ஒரு அன்னப்பறவை போல் அழகான தோற்றத்தை கொடுக்கும். இன்னமும் ஒரு முறை வாசிக்கும்போது, வேறு யாராவது வாசித்து அதை பேசும்போது, வேறு யாராவது குரல் வழியாக அதை கேட்கும்போது அது வேறு பொருளை கூட நமக்கு தரும். துங்கன் இளங்கோ கிருஷ்ணன் கவிதையை வாசிக்கும்போது எனக்கு அப்படி தான். நான் வாசிக்கும்போது அப்படி வாசிக்கலை. எனக்கு சிரிப்பு வந்ததுனாலும் எந்த கவிதைக்குள்ளும் இருக்கக்கூடிய சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய கண்ணீரை புரிஞ்சுக்கிறவன் நல்ல வாசகன். எனக்கு அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த அந்த சுய பகடியும் இந்த தேசத்தை பற்றிய பகடியும் அதுக்கு பின்னால் இருந்த வழியும் எனக்கு தெரிய வந்தது. அப்போது நான் வாசிக்கிறது வேறு, துங்கன் வாசிக்கிறது வேறு, இந்த புத்தகம் வேறு யாராவது கைக்கு போகும்போது அவங்க வாசிக்கிறது வேறையாக இருக்குது. அப்போ ஒரு கவிதை அப்படிங்கிறது ஒன்றல்ல. இன்றைக்கு முக்கோண பெருங்கடல், ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு மர்மமும் அழகியலும் நிறைந்த ஒரு கவிதை தொகுப்பு இது. இதில் இருக்கக்கூடிய கவிதை, நுண்கவிதை எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வாசித்து காட்டி அறிமுகப்படுத்தலாம். நண்பர்களே, இவர் சொற்கள் இவருக்கு முன்னால் மலை போல குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே அதை இந்த ஒரு கவிதை தொகுப்பை வாசித்தாலே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு சிறுகதை ஆசிரியருக்கு, நாவல் ஆசிரியருக்கு கவிதை எழுத வருமா அப்படின்னு நிறைய முறை எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவர் கவிதை என்னுடைய வெளி அல்ல, அங்கே நான் எனக்கு கவிதை எழுத வராது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் கவிதையின் தீவிர உபாசகர், தீவிர வாசகர். தேவதச்சனை தான் அவரை தன்னுடைய ஆதர்சமாக ஒரு குருவை போல் அவர் எப்பவும் குறிப்பிடுவார். இத்தனை நூல்களை எழுதியவர் கவிதை எழுதலை, ஆனால் கவிதையே கொண்டாட தவறினதில்லை. நிறைய இன்றைக்கு எழுதக்கூடிய இளம் கவிஞர்கள் உட்பட எல்லாருடைய கவிதைகளையும் அவர் கோட் பண்ணி அவர் சொல்லிட்டு தான் இருக்கார்.
அப்போது எதை எழுதினாலும் கவிதை மேலே ஒரு காதல் தமிழர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது, எதை வாசித்தாலும் கவிதையின் மேல் ஒரு காதல் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி ஷாராஜ் அவர்கள் நாவல் எழுதினாலும் சிறுகதைகள் எழுதினாலும் சிறார்களுக்கான கதைகள் எழுதினாலும் அவருக்குள்ளே ஒரு கவிஞன் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கவிதை தொகுப்பில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அவர் என்னவா வேணாலும் மாற்றிருக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் இதில் இருக்கக்கூடிய நிறைய கவிதைகளை ஒரே ஒரு ஓவியத்தில் அவர் நிறைவாக அதை ஒரு வாசகனுக்கு காட்சிப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவர் கவிதையாக்கி இருக்கிறார். சில குறுங்காவியங்களை ஒரு நாவலாக எழுதக்கூடிய தன்மை வாய்ந்தது, ஆனால் அதை வந்துட்டு கவிதையாக்கணும் அப்படின்னு தான் தேர்வு செய்திருக்கிறார். அந்த தேர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கவிதைகளுக்குள்ளே போயிடுறேன். முதல்ல நாளைகளை சமைத்தல் பற்றிய கையேடு. இதில் நிறைய நெடுங்கவிதைகள் குறுங்காவியங்கள் இருக்குது. அவை வாசிப்பிற்கு உகந்தவை, மேடையில் பகிர்வதற்கு அதுவே எனக்கு 5 நிமிடம் ஆயிரும். அப்படின்றதுனால நான் மேடையில் சொல்லக்கூடிய கவிதைகளை மட்டும் சொல்கிறேன். நாளைகளை சமைத்தல் பற்றிய கையேடு. வழக்கத்திலிருந்து மாறுபட்டு சற்று வித்தியாசமாக இருக்கட்டுமே என்பதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இறைச்சியோ மீனோ எடுக்காமல் திங்கட்கிழமையை வாங்கி சமைக்க தீர்மானித்தேன். நேற்றை எனில் மேற்கு நாடுகளில் வாங்கலாம், நாளையை தூர கிழக்கு நாடுகளில் தான் வாங்க முடியும். சூரியனின் விழிப்பு வீடான ஜப்பானிய தீவு கூட்டம் ஒன்றிலிருந்து திங்கட்கிழமையை நள்ளிரவு மின்னஞ்சலில் பெற்று தரவிறக்கத்தில் கிடைத்த சமையல் குறிப்புப்படி அப்போதே சமைத்தேன். சுடச்சுட உண்பதற்கு நன்றாகவே இருந்தது. நிலா பாலின் மனம் மற்றும் ஆக்டோபஸ் சுவையுடன் ஆறினால் சகிக்க முடியாது. சுடச்சுட உண்பதற்கு நன்றாகவே இருந்தது. நிலாப்பாலின் மனம் மற்றும் ஆக்டோபஸ் சுவையுடன் ஆறினால் சகிக்க முடியாது. இன்னொரு முக்கிய எச்சரிக்கை, நாளைகளை உண்பதில் துரிதம் தேவை, தாமதித்தால் அது உங்களை தின்றுவிடும். இது நான் இப்போ துங்கன் வாசித்த கவிதைக்கு என்னுடைய உணர்வை சொன்ன மாதிரி, இதை வாசிக்கிறப்போ ஒரு வெளியிலிருந்து வாசிக்கும்போது ஒரு பகடியான மொழியில் எழுதப்பட்ட ஒரு கவிதையாக தோன்றினாலும் இதுக்குள்ள ஒரு ஆழமான தத்துவார்த்தமும் அறிவியலும் இயங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைச்சியோ மீனோ எடுக்காமல் திங்கட்கிழமையை வாங்கி சமைக்க தீர்மானித்தேன் அப்படிங்கிறது ஒரு அழகான குறியீடாக எனக்கு தோணுச்சு. நேற்றைக்கு வாங்கணுன்னா மேற்கு நாடுகளில் வாங்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு வரி சொல்கிற அறிவியல் உண்மை என்னென்னா, சூரியன் மேற்கில் மறையுது பூமியில் நம்ம இருந்து பார்க்குறபடி. அப்போ நேற்றையை வந்துட்டு மேற்கு நாடுகளில் தான் கிடைக்கும். இன்றைக்கு நாம் அப்படிங்கிறது நேற்றைக்கு மேற்கு நாடுகளுக்கு இல்லையா. நாளையை தூர கிழக்கு நாடுகளில் தான் வாங்க முடியும். கிழக்கில் தான் சூரியன் உதிக்குது. நாளை வேணும்னா கிழக்க போய் தான் வாங்கணும் அப்படிங்கிறார். இது ஒரு அறிவியல் சின்ன ஒரு கவிஞனின் பார்வையில் எழுதப்பட்டது. இன்னொரு முக்கிய எச்சரிக்கை, நாளைகளை உண்பதில் துரிதம் தேவை, தாமதித்தால் அது உங்களை தின்றுவிடும். இது ஒரு தத்துவார்த்தமான வரி அப்படின்னு நினைக்கிறேன். நாளைய உண்கிறதுல ரொம்ப அவசரமாக உண்கணும், ஏன்னா நாளைக்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவம். கொஞ்சம் தாமதித்தாலும் அது உங்களை தின்றுடும். நாளைங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்தையும் நினச்சி பார்த்துக்கலாம். நம்ம எதிர்காலத்துக்கான வேலைகளை இன்று செய்யலை அப்படின்னா அது நம்மளை தின்னுறோம், நம்மளை இல்லாமல் ஆக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன தத்துவத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இவர் ஒரு ஓவியமாக மாற்றிருக்கலான்னு நான் நிறைய கவிதைகளை நான் சொல்லுவேன். அதில் ஒரு கவிதை 5.2 சென்டிமீட்டர் மேமத். காலத்திலிருந்து இரு வகையிலும் தப்பித்து வந்தது போல தத்ரூபமான அந்த லில்லிபுட் ஆதி யானை அலங்கார அடுக்கரையின் உயர்மட்டத்தில் தன்னந்தனியாக. லில்லிபுட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், குள்ளமான யானை. மேமத்துங்கிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய யானை. அதை ரொம்ப குள்ளமான ஆணையாக 5.2 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுருக்கார். இவருடைய வரவேற்பறையில் ஷோகேஸில் ஒரு யானை சிலையை வச்சுருக்காருங்கிறது இந்த முதல் பத்தியிலிருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. தும்பிக்கை உயர்த்தி அது தேடிக்கொண்டிருக்கிறது இணையை, கூட்டத்தை. இனத்துக்குரிய பிரம்மாண்ட உருவை அடையாமல் போன தனது மரபணு குளறுபடியை, வரலாற்றுக்கு முற்பட்ட புவியியலில் மேமத்துகள் இந்த உலகை ஆண்டு கொண்டிருந்த காலத்தை, மேமத்துகள் இல்லாமல் போயிட்டு இருந்த காலத்தை அது தேடிட்டு இருக்குது. தன்னுடைய இணையை தேடிட்டு இருக்கு. அது தனித்து இருக்கு ஷோகேஸ்குள்ளே. தன்னுடைய இணையை ஒரு கூட்டமாக நாங்கள் வாழ்ந்தோமே, அந்த கூட்டத்தை காணோம் அப்படிங்கிறதுல தேடலில் எதுவுமே கிடைக்காமல் அது பிளிறுகிறது எதையோ மீயொலியில். ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய வரவேற்பறையில் அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞனிடம் யானை பேசுகிறது, மீயொலியில் அது பேசுது. நான் காட்டை இழந்து வந்திருக்கிறேன், தன்னுடைய இணையை இழந்து வந்திருக்கிறேன், ஒரு பெரும் கூட்டத்தை இழந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு யானை பேசலை, யானை பொம்மை பேசுது.
கவிஞனுக்கு யானை பேச வேண்டியதில்லை, யானை பொம்மை பேசினா போதும், யானையுடைய நினைவு பேசினா போதும், அது கவிதையாகும், காவியமாகும். தன் நிழலை காடென நினைத்து மெல்ல அசைகிறது கோவில் யானை அப்படின்னு அம்சபிரியா அவர்கள் பரிசு பெற்ற ஒரு ஹைக்கூ கவிதை இருக்கும். அந்த கவிதையும் இந்த கவிதையும், சூரியதாஸ் அவர்களுடைய ஒரு ஹைக்கூ கவிதை இருக்கும். கை நீட்டி காசா கேட்கிறது யானை, காட்டை அல்லவா கேட்கிறது அப்படின்னு ஒரு கவிதை. இந்த 3 வரி அந்த 3 வரியும், இந்த காட்சி படிமங்கள் நிறைந்த வரியும் ஒரே பொருள் தான், நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் அப்படிங்கிறத மறைபொருளாக சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக எனக்கு தோணுச்சு. நண்பர்களை, கவிதைக்கு 2 எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். இன்னொரு கவிதை கூட எனக்கு பிடிச்சிது. உருளைக்கிழங்கு பாடல். மலையக பழங்குடிகளிடம் உருளைக்கிழங்கு பாடல் உள்ளது. மலைகளிடம் மடியில் வளமான மண்ணும் தலையில் சூழ் மேகங்களும் விளைநிலங்களில் மலையக பெண்கள் அப்பாடல்களை பாடுகின்றனர். விதைப்பு காலத்தில் நல்விளைச்சல் வேண்டியும் அறுவடை காலத்தில் நிறை மகசூலுக்கு நன்றி தெரிவித்தும் மலைகளின் அதிதேவதை அதை ஏற்றுக்கொண்டு இனிமையாக புன்னகிக்கிறாள். இதுவரைக்கும் எவ்வளவு அழகான ஒரு கவிதையாக இருந்ததை கவிஞர் கலைச்சி போடுறார் அடுத்த 2 வரியில். ஆனாலும் உருளைக்கிழங்கில் உள்ள வாயு தொல்லையை நீக்க மறுக்கிறாள் அப்படின்னு. இதுவரைக்கும் நான் மலையை இவ்வளவு அழகாக வர்ணிச்சு எழுதுறாரு, உருளைக்கிழங்கை பற்றி ஒரு கவிதையா அப்படின்னு வாசித்தேன். மீண்டும் படிக்கிறேன். உருளைக்கிழங்கு பாடல் தலைப்பு. மலையக பழங்குடிகளிடம் உருளைக்கிழங்கு பாடல் உள்ளது. நான் கூட உண்மையிலேயே ஒரு உருளைக்கிழங்கு பாடல் இருக்கு. மலையை வணங்குறவங்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து தானே வணங்குவாங்க. மலைகளிடம் மடியில் வளமான மண்ணும் தலையில் சூழ் மேகங்களும் விளைநிலங்களில் மலையக பெண்கள் அப்பாடல்களை பாடுகின்றனர். விதைப்பு காலத்தில் நல்விளைச்சல் வேண்டியும் அறுவடை காலத்தில் நிறை மகசூலுக்கு நன்றி தெரிவித்தும் மலைகளின் அதிதேவதை அதை ஏற்றுக்கொண்டு இனிமையாக புன்னகிக்கிறாள். நீங்கள் அதிகாரத்துக்கிட்ட நீங்கள் நிறைய அவர்களுடைய குரலி வித்தைகளை எல்லாம் பாராட்டி பேசிகிட்டே இருக்கீங்க. இப்போ எனக்கு இந்த வரி இது தோணுது. இந்த கவிதை இன்னொரு முறை வாசிக்கும் போது தான் தோணுது. நான் முதல் முறை வீட்டில் வாசிக்கும் போது எனக்கு தோணலை, முதல்ல உங்ககிட்ட வாசித்து காட்டும் போதும் எனக்கு தோணலை, இப்போ தான் எனக்கு தோணுது 2வது முறை இதை வாசித்து பார்க்கும்போது. அதிகாரிகள் சின்னதாக அசைஞ்சா கூட ஆஹா ஐயா பேரானந்தம் ஐயா பெருஞ்சிறப்பு ஐயான்னு நம்ம கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம். அவர் இன்னும் உருளைக்கிழங்கில் உள்ள வாயு தொல்லையை நீக்க மறுத்து தான் நமக்கு தர்றார் அப்படின்ற ஒரு கவிதையாக இந்த கவிதை எனக்கு புரிஞ்சுது. இந்த கடைசி 2 வரி கலைச்சி போடுது இல்லையா, இதிலிருந்து துவங்குகிறது எதிர்கவிதை. நேற்று கதிரவன் ஐயா கேட்டார், எதிர்கவிதைனா என்ன அப்படின்னு கேட்டார். அவர் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். நான் பதில் சொல்லலை, ஏன்னா அவர் பதிலோடு தான் காத்திருந்தார். நான் என்ன சொன்னாலும் அதுக்கு அவர் பதில் வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் சிரிச்சுட்டே விலகிட்டேன். எதிர்கவிதை அப்படிங்கிறது மேலை நாடுகளில் மிக குறிப்பாக நிக்கோனர் பாரா மாதிரியான ஆட்கள் எழுத தொடங்கி எதிர்கவிதை ஆன்டி போயட்ரி அப்படிங்கிறது கவிதைக்கு எதிரானது அல்ல, கவிதைக்கு எதிரான ஒன்று அல்ல, கவிதை தான் அதுவும். ஆனால் கவிதையில் இதுகாரும் வச்சிருந்த அழகுணர்ச்சி, அதீத உணர்வுகள், கட்டமைப்புகள் அல்லது வடிவங்கள்னு கூட நினச்சிக்கலாம். இது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் சொல்கிறேன். அந்த வகைகளிலிருந்தெல்லாம் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு எழுத வந்தது மேலோட்டமாக அல்லது தட்டையாக இன்னும் ஆழமாக இத்தனை வரிகளுக்குள் இருக்கணுங்கிற கட்டமைப்புகள் இல்லாமல் இந்த விளக்கங்களையெல்லாம் சொல்லும்போது கதிரவன் கேட்டார், அதுதானே நவீன கவிதை அப்படின்னு. எதிர்கவிதையும் நவீன கவிதை தான் ஐயா. நவீன கவிதையின் ஒரு முக்கியமான அங்கமாக எதிர்கவிதை இருக்குது. நவீன கவிதைக்குள்ள பல்வேறு இயங்குதளங்கள் இருக்கின்றன. அதில் எதிர்கவிதையும் ஒன்று. எதிர்கவிதைக்கு எதிர்கவிதை மட்டும்தான் இயங்குதளம். கவிதையில் இதுகாரும் வைத்திருந்த கருப்பொருளாகட்டும், உவமைகள், அழகுணர்ச்சிகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு எழுதுறது எதிர்கவிதைகள் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அதை சாராஜ் இன்னும் கூட அதை அழகாக விளக்குவார். அப்புறம் நுண்கவிதைகள் எழுதியிருந்தார். அதில் ஒரு கவிதையை நான் சொல்லணும். ஒரே ஒரு பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு நான், ஒரே ஒரு நானில் 1000 பிரபஞ்சங்கள். ஒரே ஒரு பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு நான், ஒரே ஒரு நானில் 1000 பிரபஞ்சங்கள். உண்மைதான். கற்பனை வளம் மிகுந்த இந்த மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. அவன் அதுவும் குறிப்பாக வாசகனுக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. அவன் படிக்கிற ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழ முடியும். அவன் கேட்குற ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் உள்ள நுழைந்து கதாநாயகனாகவோ வில்லனாகவோ மாறிட முடியும். ஒரே ஒரு பிரபஞ்சம்தான் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு நான் தான். இது அறிவியல் உண்மை. நம்ம ஒவ்வொரு மனிதனும் யூனிக் இல்லையா? நம்மளை மாதிரி இன்னொரு பிரதி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை.
கதைப்படி பேரலல் யூனிவர்ஸ் இருக்குது, அங்கே நம்மளை மாதிரியே இன்னொருத்தன் இருக்கேன் அப்படின்னு ஒரு கதை இருந்தாலும் அந்த கதை இன்னும் நிரூபிக்கப்படலைன்றனால நம்ம இதை நம்பலாம். ஒரே ஒரு பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு நான் தான். ஆனால் ஒவ்வொரு நானில் 1000 பிரபஞ்சங்கள்ங்கிறது தத்துவம். இவர் தொடர்ந்து அறிவியல் உண்மையையும் தத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் கலந்து தான் தன்னுடைய எழுத்தில் வச்சுட்டு வர்றார். இவருடைய கவிதைகள் வாசித்ததுலையும் சரி, கதைகள் வாசித்ததும் சரி, ஆன்மீகத்தில் இவருக்கு ஒரு பின்புலம் இருக்குது, தத்துவத்தில் ரொம்ப அதிகமாக இவருக்கு நாட்டம் இருக்குது. கூடவே பகடி இவருடைய ஒரு அழகான மொழியாக இவர் கூடவே பயணித்து வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் கண்டுகொண்டேன் வாசகனாக. வளர்ந்து குழந்தையாவதற்கு 40 வருடங்கள் ஆச்சு எனக்கு அப்படின்னு ஒரு நுண்கவிதை. வளர்ந்து குழந்தையாவதற்கு 40 வருடங்கள் ஆச்சு எனக்கு. 40 வயசுலேயே குழந்தை ஆயிட்டியான்னு உன் மேலே பொறாம வருது எனக்கு. இப்போவும் எனக்கு அம்சப்பிரியா அவர்களுடைய ஒரு கவிதை ஞாபகம் வரும். எப்போது வேண்டுமானாலும் ஞானி ஆகலாம், இனி எப்போது மாறுவேன் குழந்தையாக அப்படின்னு எனக்கு எப்பவும் பிடிச்ச ஒரு கவிதை. வளர்ந்து குழந்தையாவதற்கு 40 வருடங்கள் ஆச்சு எனக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார். 40 வயசில் குழந்தையாக முடியும். எல்லாரும் 70 வயசில் 80 வயசுக்கு மேலே குழந்தையாகிறத நானும் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கோம். ஐயா சிரிக்கிறார். இப்போ குழந்தை பருவத்துக்கு திரும்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நாச்சிமுத்தையா. அப்படி இந்த 2 வரிகள் தர்ற செய்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருந்தது. எதிர்கவிதைகளில் ஒன்று மட்டும் வாசிக்கிறேன். இன்னும் குறுங்கவிதைகள்லாம் குறுங்காவியங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. எதிர்கவிதையில் ஒன்று. இதை வாசிக்கிறேன். இது சமூகத்துக்கான கவிதையாக இருக்கும். உங்கள் நலமே எங்கள் நலம். மாபெரும் சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள், போராளிகளுக்கு உலகம் அளித்த வெகுமதிகள் மகத்தானவை. மறுபடியும் சாராஜ் வந்துட்டு நல்ல தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அடுத்த வரியில் மறுபடியும் அதை கலைச்சி போட்டார். சாக்ரட்டிஸுக்கு அளிக்கப்பட்ட வெகுமதி என்ன தெரியுமா? விஷம். மாபெரும் சிந்தனையாளர்கள், சீர்திருத்தவாதிகள், போராளிகளுக்கு உலகம் அளித்த வெகுமதிகள் மகத்தானவை. சாக்ரட்டிஸுக்கு விஷம், இயேசுவுக்கு சிலுவை. அல்லல்லாஜ் மன்சூருக்கு கொடூர சித்திரவதை. சேக்குவாரா முதல் பிரபாகரன் வரை துப்பாக்கி குண்டு. இந்த மொத்த மனிதகுல வரலாற்றி இந்த 4 வரியில் வச்சிட்டார். மனுஷனுக்கு செஞ்சதும், மனுஷன் கடவுளாக நினைச்சவனுக்கு செஞ்சதும், மனுஷன் கடவுள் தூதனுக்கு செஞ்சதும் இதுதான். உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் மறந்துவிடு, சிந்திப்பதால் நான் இருக்கிறேன் என்னும் வாசகத்தை. இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் மறந்துவிடு, சிந்திப்பதால் நான் இருக்கிறேன் என்னும் வாசகத்தை. சமூக நலம் துற, சுயநலவாதியாக மட்டுமே இரு, மதவாந்திகளை பிரசாதமாக விழுங்கு, அடையாள அட்டையை புதுப்பித்துக்கொள், தவறாமல் ஓட்டு போடு, கேள்விகள் கேட்காமல் வாழ்ந்து செத்துப்போ, பொது நலன் கருதி வெளியிடுபவர்கள் டேஷ் டேஷ் டேஷ். இதுதான் எதிர்கவிதை. எதிர்கவிதைக்கான ஒரு சின்ன வரையறையாக இந்த கவிதையை வச்சுக்கலாம். இன்னும் ஒரு கவிதையை வாசிச்சுட்டு நேரம் கருதி நான் விடைபெறுகிறேன். மென்மை மிக கொடூரமானது, உலகில் மிக கொடூரமானது அன்பும் கருணையும். அவற்றை என் மீது செலுத்தி ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? நீங்கள் என்னை வாழ வைக்க விரும்பினால் உங்கள் உயிரை கொடுத்து வாழ வையுங்கள், அல்லது என்னை கொல்ல விரும்பினால் சம்மட்டியால் பிடரியில் ஒரே அடியில் கொன்றுவிடுங்கள். அவ்வளோதான் சாராஜ் உட்பட எல்லா எழுத்தாளர்களும் எல்லா மனிதர்களும் சக மனிதர்களிடம் கேட்டுக்கொள்வது. நண்பர்களே, எனக்கு இப்போ கவிதை, எதிர்கவிதை, நுண்கவிதை வாசித்தேன். குறுங்காவியங்கள் உங்களுக்கு வாசித்து காட்ட முடியாது, அது ஒரு 5-6 பக்கத்துக்கு. ஆனாலும் மிக முக்கியமான குறுங்காவியங்கள், ரொம்ப அழகான வாசிப்பு அனுபவத்தை தரக்கூடியது. கூடவே துணை வாசிப்பை கோரக்கூடிய கவிதைகளாகவும் அவை இருக்கின்றன. துணை வாசிப்பை ஏன் கோரணும் அப்படின்னா, நீங்கள் முக்கோண பெருங்கடல் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குன்னு கற்பனை பண்ணணும், அல்லது பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் அது உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக புரியும். அந்த மாதிரி போன்சாய் கருப்பு சிம்பனின்னு ஒரு குறுங்காவியம் எழுதியிருக்கார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கருப்பு சிம்பனியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்டார் நல்ல வழியாக. நான் படித்த வரைக்கும் அது க்ளூமி சண்டேன்னு ஒரு சிம்பனி. அந்த சிம்பனியை கேட்டு, அந்த இசை கோர்வையை கேட்டு நிறைய பேர் கூட்டமாக தற்கொலை பண்ணிட்டு செத்து போனாங்க. இது வந்துட்டு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இதாக இருந்தது. ஒரு இசை ஒருத்தனை எந்த உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அந்த சிம்பனி இசையை கேட்டு நிறைய பேர் தற்கொலை செஞ்சுட்டாங்க. அது வந்துட்டு வாழ்க்கையை வெறுத்த தற்கொலை அல்ல, வாழ்க்கை மீது அதீத காதல் வந்து தற்கொலை செஞ்சுட்டாங்க. அந்த இசை மேல் அந்தளவுக்கு எப்படி பிடில் வாசித்த போது எல்லாரும் மயங்கி விழுந்தாங்களோ,
அந்த மாதிரி பெர்ஃப்யூம் படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பர்ஃப்யூம் தயாரிக்கிற ஒரு கலைஞன் அந்த திரைப்படத்தின் கடைசி காட்சியில், அது வந்துட்டு வயது வந்தவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு படம், கடைசி காட்சியில் அவன் உலகத்திலே மிகச்சிறந்த பர்ஃப்யூமை தயாரிக்கணுன்றது அந்த படம் முழுக்க அவனுக்கு ஒரு வேட்கையாக இருக்கும். அதை தயாரிச்சுட்டு ஊர் மத்தியில் நின்று அந்த பர்ஃப்யூமை அந்த கர்ச்சீஃபில் வச்சு ஒரு காட்டுவான். ஊர் முழுக்க கூடி இருக்கிற இடத்துல காட்டுவான். எல்லா மனிதர்களுக்கும் புத்தி சுவாதீனமே கலங்கி அவர்கள் அங்கேயே வந்துட்டு உறவில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க, அங்கேயே புத்தி பேதலித்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான அது ஒரு படம். அந்த மாதிரி இந்த இசையை கேட்டுட்டு கூட்டமாக தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார்கள். இது வரலாற்றில் நடந்த உண்மை. அதை பற்றி கருப்பு சிம்பனின்னு ஒரு குறுங்காவியம், மிஸ் யூனிவர்ஸ் 2052ன்னு ஒரு குறுங்காவியம். இப்படி கவிதைகள், எதிர்கவிதைகள், நுண்கவிதைகள், குறுங்காவியங்கள் எல்லாம் இணைந்த ஒரு முக்கோண பெருங்கடல் கவிதை தொகுப்பு. கவிதைக்கு இசம்கள் தேவையா, கவிதைக்கு பெயர்கள் தேவையா அப்படின்னா, ஒரு வகைமைக்காக அடையாளப்படுத்துவதற்காக அப்படி பெயர் வச்சுக்கிட்டாலும் தன்னளவில் கவிதை எப்பொழுதும் கவிதை தான். அது மனித மனங்களை ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கு. ஒரு மரங்கொத்தி போய் மரத்தை கொத்தி துளையிடுவது போல. மரம் எவ்வளவு வலுவானதுன்னு நமக்கு தெரியும். மனிதர்கள் அதை அந்த மரங்கொத்தி போடுற துளையை செய்யணும் அப்படின்னா எவ்வளவு டெக்னாலஜியான ஒரு ட்ரில்லிங் மிஷின் நம்மக்கிட்ட தேவைப்படுது. ஆனாலும் மரங்கொத்தி அவ்வளவு அழகாக துளை போட்டுறது. மரங்கொத்தியினுடைய அழகு அவ்வளவு பலம் வாய்ந்தது, ஆனால் ரொம்ப சிறியது. கவிதை தன்னளவில் மிகச்சிறியது தான். மரங்கொத்தியின் மூக்கு அழகை போல அதை விடவும் அதிகம் பலம் வாய்ந்தது நம்ம மனங்களை கொத்தி தொலையிடச் செய்வது. அப்படி முக்கோண பெருங்கடலில் 4 வகையான கவிதைகள் இருந்தாலும் இது நல்ல கவிதைகள். வாங்கி வாசிங்க. நன்றி.